தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டிற்காகவும், தமிழுக்காகவும் எவ்வளவு பேர் எவ்வளவு போராட்டங்களை செய்திருக்கின்றார்கள், உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்கள். வயதில் முதிர்ந்தவர்கள், சிறியவர்கள் அனைவரும் எவ்வளவோ போராடி இருக்கின்றார்கள். ஆனால் அப்படி போராட்டம் செய்தவர்களோ அல்லது உயிர் தியாகம் செய்தவர்களோ யாருமே இந்த ஒரு சொல்லை சொல்லியதில்லை. ஏனென்றால் அது தமிழுக்கும், தமிழ் மக்களுக்கும், தமிழ்நாட்டுக்கும் அவமானப்படுத்தும் ஒரு சொல்லாக நினைத்திருக்கின்றார்கள். ஆனால் சீமான் அவர்கள் அண்ணன் ஏன் இப்படி அந்த சொல்லை அடிக்கடியே மேடைகளில் பயன்படுத்துகின்றார் என்று எனக்கு புரியவில்லை. உங்களுக்கு என்னை விட்டால் வேறு ஞாதி இல்லை என்று சொல்கின்றார் தமிழர்களை பார்த்து. தமிழருக்காக போராடிய ஒருவராவது இப்படி சொல்லியிருக்கின்றார்களா இந்த வார்த்தையை? யாரும் சொன்னதில்லை. காரணம், அது போராடும் அந்த தமிழின மக்களுக்கும், தமிழுக்கும், தமிழ்நாட்டிற்கும் ஏற்படுத்தும் ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாகும். தலைகணமும் ஆணவமும் கொண்ட ஒருவரால் மட்டுமே இதை சொல்ல முடியும். என்னை விட்டால் உங்களுக்கு வேறு ஞாதி இல்லை என்ற வார்த்தையை எப்படி அவர் கூறலாம்? பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டுவிடும் என்பது போல் அவர் ஒருவர் இங்கு போராடி கொண்டிருக்கின்றார் என்பதனால், அவரை முன் நின்று வைத்ததனால் அவர் மட்டுமே இங்கு போராடுகின்றார் என்ற அர்த்தமா? அப்ப அவர் பின்னாடி நிற்பவர்கள் எல்லாம் இங்கு போராடவில்லையா? உங்களை தலைவராக நிற்க வைத்துள்ளது நீங்கள் மட்டுமே நிரந்தர தலைவர் இல்லை இங்க. அதனால் சற்று யோசித்து வார்த்தைகளை நிதானமாக, கவனமாக பயன்படுத்துங்கள். தமிழ் மக்களையும் தமிழையும் அவமானப்படுத்தும் விதமாக அந்த சொல்லை மீண்டும் மீண்டும் சொல்லாதீர்கள். அந்த சொல்லை நீங்கள் சொன்னதற்கு பல தடவை சொல்லியிருக்கின்றீர்கள். அதற்கு மன்னிப்பும் கேட்க வேண்டும் தமிழர்களிடம். இது மிகவும் ஒரு வருத்தப்பட வேண்டிய செயல். நீங்கள் இது நாள் வரை அதை திருத்திக் கொள்ளவில்லை, மன்னிப்பும் கேட்டதில்லை. அதனால்தான் இன்றும் நாம் ஜீரோவிலே இருக்கின்றோம். சற்று யோசித்து சிந்தித்து இனியாவது வார்த்தைகளை திருத்திக் கொண்டு நியாயமான முறையில் தமிழுக்காக போராடுங்கள். தமிழர்களை மரியாதையோடு பேசுங்கண்ணா. அவங்க எந்த கட்சிக்காரங்களா இருந்தா என்ன? எந்த கட்சிக்காரங்களாவது மேடையில ஏறி மத்த அரசியல் தலைவர்களை தான் திட்டுவாங்களே தவிர மக்களை பார்த்து யாருமே திட்ட மாட்டாங்க. முட்டா பையன் அப்படின்லாம் யாருமே திட்ட மாட்டாங்க. இங்க மக்களை பார்த்தே நேரடியா பேசுறீங்க. அப்ப யார் முட்டா பையன் இங்க? யார் முட்டா பையன் கேக்குறேன். மக்களை பார்த்தே நேரடியா பேசுறீங்களே, அப்ப யார் முட்டா பையன்? யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும் யாருன்னு. வார்த்தைகள் அளவா பேசுங்கண்ணா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.